இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ஃளைட் விசிட் ஹெலிகாப்டர்லங்க நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ப்ளூ ஸ்பாட் 3.0 கிராண்ட் லான்ச்ல Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. Supreme Mobiles in Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone. நீங்க ஜுவல்லரியில வாங்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னதுன்னா அவங்க வந்து அதுல வந்து ஏதாவது மால் பிராக்டிஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. 2 years வந்து தங்கம் has given a negative return. It is very hard to the maximum இன்னைக்கு 8,000 rupees இருக்கக்கூடிய தங்கம் வந்து next 5 yearsல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள்கிட்ட வாங்கினீங்களா அந்த கோல்டை கொடுங்க, இன்னொரு கடையில் வாங்கினீங்கன்னா அதெல்லாம் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் அப்படி. அண்டு கொஞ்சம் கொஞ்சமாக குளோபல் அன்சர்டனிட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே இருக்கிறதுனால திஸ் இஸ் நாட் த டைம் டு இன்வெஸ்ட் இன் கோல்டு. ஆர்னமெண்ட்டாக நான் யூஸ் பண்ணிக்கணும், ஐ ஆல்வேஸ் யூஸ் அப்படின்னா நீங்கள் ஆர்னமெண்ட் கோல்டு வாங்க. இல்லை ஆனால் அந்த 8,000 ரூபாய்க்கு வாங்கும்போதே பை த டைம் நீங்கள் இது பண்ணும்போது 9,600க்கு தான் அந்த ஆர்னமெண்ட்டாக வருது. அப்படிங்கும்போது திருப்பி அதை விற்கும்போது இப்போ உங்கள்கிட்ட வந்து நான் ஒரு ரியல் கோல்டும் ஒரு ஃபேக் கோல்டும் உங்கள்கிட்ட கொடுத்தேன்னு வச்சுங்களேன், இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் யூ டு. இப்போ ஒவ்வொரு இயருமே பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை ஏறிக்கிட்டே இருக்கு இல்லையா? ஸோ நம்ம இதை எப்படி வந்து ஹைக் பண்ண நம்ம கண்டுபிடிக்கிறது சார்? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தங்கம் வந்து ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அதுவே வந்து ஒரு தவறான புரிதல். 2020 ஆகஸ்ட் மாதத்துலேருந்து 2022 செப்டம்பர் மாதம், அது வந்து 25 மாதம் கேப். இதில் வந்து தங்கம் வந்து 21% கீழே இறங்கியிருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்லை, இப்போ ஏறிட்டுருக்கு இல்லையா? இப்போ ஏறிட்டுருக்கிறதுனால தெர் இஸ் சம்திங் கால்டு ரீசன்சி பயாஸ் அப்படிம்பாங்க. அதாவது இப்போ இம்மிடியட்டாக என்ன ஒரு விஷயம் நடக்குதோ அதுதான் நம்மளுடைய மைண்டில் இருக்கும், முன்னாடி நடந்தது தெரியாது. ஸோ இந்த ரீசன்ட் பாஸ்ட்லேயே வந்து பார்த்தா 2 years வந்து தங்கம் ஹேஸ் கிவன் அ நெகட்டிவ் ரிட்டர்ன். இட் இஸ் வெரி ஹார்ட் டு பிலீவ். அதுதான் உண்மை. அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி தங்கம் வந்து வருஷம் ஏறிட்டே இருக்குன்னா ஏறவே ஏறாது, ஏற முடியவும் முடியாது. ஸோ நம்ம என்ன பார்க்கணுன்னா தங்கத்துடைய லாஸ்ட்டு 5 years ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ரஃப்லி அரௌண்ட் 13%. 10 years ரிட்டர்ன் எடுத்திங்கன்னா 10% தான், ஓகேயா? ஆனால் லாஸ்ட்டு 1 year வந்து பார்த்தோன்னா 35%. ஸோ நம்மளுடைய நோக்கம் என்னமா இருக்குன்னா, நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், எத்தனை வருஷத்துக்கு தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்? 5 வருஷம் அல்லது 10 வருஷம் அப்படின்னா 33% இங்கே ஆல்ரெடி ஏறினது வந்து இந்த நெக்ஸ்ட்டு 5 yearsல 10%க்கு மேலே ரிட்டர்ன் கொடுக்க முடியாது. விச் மீன்ஸ் என்னென்னா த மேக்ஸிமம் இன்றைக்கி 8,000 rupees இருக்கக்கூடிய தங்கம் வந்து நெக்ஸ்ட்டு 5 yearsல 12,000 மேக்ஸிமம் போகலாம். என்னை பொறுத்தவரை அதுக்கே சான்சஸ் ரொம்ப கம்மி. மேக்ஸிமம் சொல்கிறேன், ஒஸ்ட், அதாவது நாட்டில் ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது, ஒன்றுமே எக்கானமி எதுவுமே இல்லை, அந்த மாதிரி இருக்கிறதுக்கான சான்சஸே கிடையாது. ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் யூ த அப்சைடு நம்பர். அப்படி இருந்ததுன்னா ப்ராபப்ளி வந்து 5 yearsல இட் கேன் கோ டு டபுள், அதாவது சார் இட் கேன் கோ டு 50% மோர். அதாவது 8,000 இருக்கிறது வந்து 12,000 வரையும் போகலாம். என்னை பொறுத்த வரையும் as far as my reading goes, இந்த நெக்ஸ்ட்டு 5 yearsல 10,000 தான் போகலாம் மேக்ஸிமம், அல்லது இதை விட 8,000 விட கீழே போனதுக்கும் சான்சஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த ருப்பி கேன் பிளே அவுட், நான் இப்போ சொல்கிறேன் இல்லையா, அது ஒன்லி த டைம் வில் டெல். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ருப்பி நான் சொல்கிற மாதிரி 60 ரூபா வந்ததுன்னு வச்சுங்க, அப்போ என்ன அது 90 ரூபாயிலேருந்து 60 ரூபா, விச் இஸ் 1/3 வந்து கரெக்ஷன், விச் இஸ் 35% கரெக்ஷன். அப்படிங்கும்போது there is a high probability next 5 years also 8,000லேருந்து 9,000 வரையும் தான் தங்கம் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ தங்கத்தை வந்து எனி அசெட் கிளாஸ் ஃபார் தட் மேட்டர் ஒன்று பயங்கரமாக ரேலி ஆனதுக்கப்புறமா அந்த அசெட் கிளாஸில் நம்ம என்ட்ரே ஆகக்கூடாது. ஸோ இன்றைக்கி தங்கம் இஸ் அட் பீக் அண்டு கொஞ்சம் கொஞ்சமாக குளோபல் அன்சர்டனிட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே இருக்கிறதுனால திஸ் இஸ் நாட் த டைம் டு இன்வெஸ்ட் இன் கோல்டு. ஸோ இப்போ கோல்டு எப்படி வாங்கினா நம்மளுக்கு அது வந்து லாபம் கொடுக்கும்? காயினாக வாங்கலாமா, இல்லை ஜுவல்லாக வாங்கிக்கலாமா, இல்லை தங்க கட்டின்னு சொல்லுவாங்களா, அப்படி வாங்கலாமா சார்? இட் டிபெண்ட்ஸ் ஆன் த யூசேஜ். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் ஒரு ஆர்னமெண்ட்டாக வாங்குறீங்க அப்படின்னதுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ண போகிறீங்க. எனக்கு வந்து ஒரு செயின் இல்லை அல்லது ஒரு வளையல் இல்லை, அது நான் இவ்வளோ நாளாக ரொம்ப நாளாக வாங்கணுன்ட்டு இருந்தேன், ஐ எம் கோயிங் டு யூஸ் ஆன் அ ரெகுலர் பேசிஸ். அப்படிங்கும்போது ஆப்வியஸ்லி யூ டு பை அ ஆர்னமெண்ட். அதே சமயத்தில் எனக்கு வந்து நகையெல்லாம் எனக்கு இருக்குது, பட் ஐ வாண்ட் டு இன்வெஸ்ட் இன் கோல்டு. அதே சமயத்தில் நான் அதை ஐ ஹாவ் டு டச் அண்ட் ஃபீல்,
அதை நான் தொட்டு பார்க்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ETF-லையோ இதுலையோ பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி ஆன் பேப்பர், யூ cannot டச் அண்ட் ஃபீல். ஸோ ஐ வாண்ட் டு டச் அண்ட் ஃபீல், பட் அட் த சேம் டைம் ஐ டோன்ட் வாண்ட் டு பே சம் 12-15-18% வந்து அந்த வேஸ்டேஜ் அதுக்கெலாம் நான் கொடுக்கறதில்ல. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி ஒரு ஆர்னமெண்ட் பண்ணும்போது என்ன யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், எனி ஆர்னமெண்ட் ஃபார் தட் மேட்டர் இட் வேரிஸ் ஃப்ரம் 10-12%லேருந்து 20% வரையும் மேக்கிங் அண்ட் வேஸ்டேஜ் சார்ஜஸ் வந்து போயிடுது. இன்றைக்கி வந்து அப்போ என்னென்னா நீங்கள் 100 ரூபா இருக்கக்கூடிய தங்கம் 120 ரூபா கொடுத்தா தான் அந்த தங்கத்தையும் வாங்க முடியும். 100 ரூபாய்க்கான தங்கத்தை வந்து 120 கொடுத்தா தான் வாங்க முடியும். அதுக்கப்புறமா ஆஃப்டர் யூஸிங் ஒரு 4-5 இயர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறமா டெஃபினட்டாக அந்த ஃபேஷன் அல்லது அந்த இதெல்லாம் வந்து மாறும். கரெக்டாக அந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திருப்பி என்ன ஆகுது, அந்த முன்னாடி 100க்கு 120 கொடுத்தீங்க, அந்த 120 திருப்பி கொடுத்தீங்கன்னா அது வந்து வேஸ்டேஜில் எல்லாமே, அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, திருப்பி 100 ரூபா ரேட்டு தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அதில் எகைன் யூ ஹேவ் டு பே another 18-20% டு பிகம் அ ஆர்னமெண்ட். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஆர்னமெண்ட்டாக நான் யூஸ் பண்ணிக்கணும், ஐ ஆல்வேஸ் யூஸ் அப்படின்னா நீங்கள் ஆர்னமெண்ட் கோல்டு வாங்க. இல்லை நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், எனக்கு வந்து தங்கத்தில் முதலீடு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ கன்சிடர் ஒன்லி ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் யூ ஆல்சோ வாண்டட் டு டச் அண்ட் ஃபீல் அப்படின்னதுன்னா கோல்டு பாரோ கோல்டு காயினோ வாங்கினீங்கன்னா அதில் வந்து பெருசாக உங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ் அதெல்லாம் இருக்காது, ஹார்ட்லி 2% இருக்கும். தட் இஸ் ஓகே. ஸோ இதில் லாபம் பார்த்தா அது வந்து அக்கார்டிங் டு யுவர் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி. ஆமாம், இப்போ நீங்கள் லாபம் பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன், இஃப் யூ வாண்ட் டு சி லாபம்னா நீங்கள் வேர் பண்ண முடியாது. ஸோ இந்த லாபம்ங்கிறது வந்து வேரிங், அங்கே வெறும் இதை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கீங்க. இன்றைக்கி வந்து 8000 ரூபாய்க்கு அந்த இது வாங்கியிருக்கீங்க, நாளைக்கு 12000 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னா 50% லாபம். ஆனால் அந்த 8000 ரூபாய்க்கு வாங்கும்போதே பை த டைம் நீங்கள் இது பண்ணும்போது 9600க்கு தான் அந்த ஆர்னமெண்ட்டாக வருது. அப்படிங்கும்போது திருப்பி அதை விற்கும்போது அதே 8000 ரூபாய் தான் உங்களுக்கு அன்னி தேதிக்கு அந்த 12000 தான் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே 50% கிடைக்கிற இடத்துல 9600லேருந்து 12000 ருபீஸ், அங்கே 30% தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ கோல்டு ETF சொல்கிறாங்க இல்லையா, அப்படின்னா என்ன சார்? இப்போ வந்து கோல்டு ETF அப்படின்னதுன்னா நம்ம எவ்வளோ ரூபா பணம் கொடுக்குறோமோ அதுக்கு வந்து தங்கத்தை வந்து ஒரு இடத்துல வந்து வாங்கி வச்சுருப்பாங்க. அதை வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபிசிக்கலாக அதை வந்து யூஸ் பண்ண முடியாது, புரியுதுங்களா? அது வந்து கோல்டு ETF எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு. அது வந்து என்னென்னா இட் இஸ் நாட் அ ஃபிசிக்கல் கோல்டு, இட்ஸ் அ எலக்ட்ரானிக் கோல்டு. அதில் வந்து என்னென்னா இது மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன், இந்த ஈவன் ஒரு மேக்கிங் ஆஃப் இது இருக்கு இல்லையா, காயின் இருக்கு இல்லையா, அந்த சார்ஜ் கூட இருக்காது. ஸோ இட் இஸ் வெரி வெரி காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் நம்ம எப்போ வேணாலும் வந்து அதை வந்து விற்றுக்கலாம். ஸோ இப்போ வந்து 22 கேரட் 24 கேரட் அப்படிலாம் சொல்லிட்டு வராங்க சார், எந்த கோல்டு வாங்கினா பெஸ்ட் சார்? அதாவது 24 கேரட் கோல்டுங்கிறது பியூர் கோல்டு. அந்த பியூர் கோல்டில் வந்து நம்ம ஆர்னமெண்ட் பண்ண முடியாது. ஸோ நமக்கு வந்து ஒரு ஆர்னமெண்ட்டாக வேணும் அப்படின்னதுன்னா 22 கேரட் வந்து குட் குவாலிட்டினா 22, இன்னொன்று 18 கூட இருக்குது. அது வந்து பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம், அதாவது கோல்டுடைய ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும், அதில் அதர் மெட்டல்ஸ்லாம் வேறு வந்து சேர்க்கறதுனால அது 18 கேரட்டர்ஸ், அது வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம அந்த தங்கத்தை வந்து எதுக்காக வாங்குகிறோம், தங்கத்தை நான் வந்து ஒரு ஆர்னமெண்ட்டாக வாங்கணும் அப்படின்னதான் வைட்லி அக்செப்டட் வந்து 22 கேரட். தட் இஸ் வாட் சோல்டு இந்த இதில் உங்களுக்கு எல்லா ஜுவல்லரிலையும் 22 கேரட் தான் வந்து விற்கிறாங்க. ஸோ 24 கேரட் யார் வாங்குவாங்கன்னா ஜஸ்ட் இந்த பாரில் வாங்குறது அவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா அதை வந்து தே ஆர் நாட் கோயிங் டு யூஸ். அது ஒன்லி ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து 24 கேரட் வந்து கோல்டு வாங்குவாங்க. ஸோ 22ங்கிறது ஒன்லி ஃபார் ஆர்னமெண்ட். ஸோ அந்த 18 கேரட் சொல்கிறாங்களா அது? ஸோ இப்போ 18 கேரட் வந்து பார்த்தீங்க அப்படின்னதுன்னா இன்னும், அதாவது 22 கேரட்டில் வந்து கோல்டு விட சில நகைகளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா 22 தேவையில்லை, ஒரு 18 இருந்தாலே போதும். இன்னும் அதர் மெட்டல்ஸை வந்து நிறைய ஆட் பண்ணணும் அப்படின்னதா இருந்ததுன்னா அது 18 கேரட். பட் நவடேஸ் வந்து பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு ஹார்ட்லி 18 கேரட் கோல்டுங்கிறது வந்து ரொம்ப சில ஆர்னமெண்ட்டு தான் இருக்குது. எனக்கு பர்சனலாக எனக்கு எது 18 கேரட் கோல்டுன்னு எனக்கு தெரியல. பட் ஜென்ரலாக நம்ம வாங்கக்கூடிய, அதாவது காமனாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கோல்டு எல்லாமே அந்த 22 கேரட் கோல்டில் தான் வருது. ஸோ அந்த கோல்டு ETFனா என்ன, அதனால் இருக்கிற பெனிஃபிட்ஸ் பற்றி சொல்ல முடியுமா? ஓகே, கோல்டு ETF அப்படின்னா கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்கணும் அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒன்று வேணும். எப்படி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து பணத்தை வச்சுருக்கோமோ அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து ஸ்டாக்ஸ் இருக்கும், ஒவ்வொரு கம்பெனியுடைய ஸ்டாக்ஸ் இருக்கிறது தான் வந்து டிமேட் அக்கௌண்ட். இப்போ கோல்டு ETF வாங்கணும் அப்படின்னதா இருந்ததுன்னா there is something called commodity market. அதில் வந்து பார்த்தோன்னா சில்வர், கோல்டு, எல்லா பிளாட்டினம், எல்லா மெட்டலுமே வந்து அதில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த
இதில் கமாடிட்டி மார்க்கெட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னதுன்னா இந்த கோல்டு வந்து வாங்குகிறோம். அப்போ வாங்கும்போது அதில் வந்து ட்ரேடிங்கில் அங்கே யாருமே டெலிவரியே எடுக்க போகிறது கிடையாது. இந்த ரேட்டு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கும்போது நமக்கு என்ன வேணும்னா டிமேட் அக்கௌண்ட் வேணும். ஸோ நீங்கள் கோல்டு ETF வாங்கணும் அப்படின்னதா இருந்ததுன்னா யூ ஷுட் ஹேவ் அ டிமேட் அக்கௌண்ட். அதில் வந்து நீங்கள் கம்மியாக கூட வாங்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்தோன்னா இதில் வந்து என்னென்னா நீங்கள் இன்றைக்கி ஒரு கிராம் வாங்கணுன்னா ஒரு கிராமே இன்றைக்கி 8000 ரூபாய். அதை விட கம்மியாக வந்து நீங்கள் வாங்க முடியாது கோல்டில் ஜென்ரலாக. அங்கே வந்து பார்த்தோன்னா பிகாஸ் இட் இஸ் இன் எலக்ட்ரானிக் அப்படிங்கிறதுனால யூ கேன் பை ஈவன் ஒரு 1000 rupees கூட நீங்கள் வாங்கலாம். அது ப்ரோரேட்டா பேசிஸில் அதை வந்து அவங்க கொடுத்துருவாங்க. இது வந்து கோல்டு ETF. சார் நான் வந்து எனக்கு டிமேட் அக்கௌண்ட் ஸ்டாக்ஸ் மார்க்கெட்லாம் எனக்கு பயம், எனக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணுறது எனக்கு தெரியாது, எனக்கு ஏதாவது கோல்டுக்காக நான் வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கோல்டு சேவிங்ஸ் ஃபண்ட் இருக்குது. எப்படி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து அண்டர்லைங் அசெட்ஸ் வந்து ஈக்விட்டியோ டெட்டோ இருக்கிற மாதிரி இங்கே அண்டர்லைங் அசெட்ஸ் வந்து கோல்டு. அது வந்து எப்படின்னா கோல்டுடைய ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இதாகும். ஸோ நீங்கள் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ETFும் கோல்டு சேவிங்ஸ் ஃபண்டும் மோர் ஆர் லெஸ் ஒன் அண்ட் த சேம். அதில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கிறது கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட் இருக்குது, நான் ஆல்ரெடி ஸ்டாக் ட்ரேடிங்லாம் பண்ணிகிட்ருக்கேன், ஐ ஆல்சோ வாண்டட் டு ஹோல்டு டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னா தென் யூ பை அ கோல்டு ETF. இல்லை இதுக்காக நான் ஒரு இதுக்காக நான் டிமேட் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ண மாட்டேன், அதே சமயத்தில் நான் தங்கத்தில் தான் முதலீடு பண்ணுவேன், அதை வந்து ஒரு ஈவன் ஒரு நகையாக வாங்கி வச்சா கூட எங்கள் வீட்டில் வச்சுருந்தேன்னா எனக்கு அது பயம், அல்லது அதை வாங்கி அதை கொண்டு போய் நான் லாக்கரில் வைக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் நான் கஷ்டப்படுறதுக்கு பதிலாக ஐ எம் ஓகே வித் கோல்டு சேவிங்ஸ் ஃபண்ட்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கக்கூடிய கோல்டு சேவிங்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஒரு விஷயத்தில் ஒரு குட் ஒரு அட்வான்டேஜ் இருக்கும்போது ஒரு பேட் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ இதுலேயும் அந்த மாதிரி இருக்கா? இல்லை, இதில் வந்து என்னென்னா எந்த இதில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோல்டு சேவிங்ஸ் ஃபண்டோ அல்லது கோல்டு ETFஓ இதெல்லாம் வந்து 100% சேஃப். ஓகே, பட் வந்து நீங்கள் கோல்டு ஜுவல்லரி வாங்குறீங்கன்னு வச்சிங்களேன், இன்றைக்கி எல்லாருமே வந்து பார்த்தோன்னா எல்லாமே இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட் கோல்டு, அது மாதிரி இன்றைக்கி கோல்டு கவுன்சில்னு ஒன்று இருக்குது, அவங்க அதெல்லாம் கொடுக்குறாங்க. பட் ஸ்டில் தெர் இஸ் அ ப்ராபபிலிட்டி. ஏன்னா நமக்கு வந்து ஒரு காமன், இப்போ உங்கள்கிட்ட வந்து நான் ஒரு ரியல் கோல்டும் ஒரு ஃபேக் கோல்டும் உங்கள்கிட்ட கொடுத்தேன்னு வச்சுங்களேன், இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் யூ டு டிஸ்டிங்விஷ் இது எது ஃபேக் எது ஓல்டுங்கிறது காமனாக இருக்கிறவங்கனால கண்டுபிடிக்க முடியாது. இப்போ வந்து தெர் இஸ் அ ப்ராபபிலிட்டி என்னென்னா நீங்கள் ஜுவல்லரியில் வாங்கும்போது அட் டைம்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னதுன்னா அவங்க வந்து அதை வந்து அதில் வந்து ஏதாவது மால் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஐம் நாட் சேயிங் பண்ணுறாங்கன்னு நான் சொல்லலை, அது பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதோடு இல்லாமல் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா கோல்டு இதில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள்கிட்ட வாங்கினீங்களா அந்த கோல்டை கொடுங்க, இன்னொரு கடையில் வாங்கினீங்கன்னா அதெல்லாம் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் நான் இப்போ ரீசெண்டாக பார்க்கல, முன்னாடி அதெல்லாம் இருந்தது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னதுன்னா, நம்ம அங்கே வாங்கிட்டு இன்னொரு கடையில் போகிறோன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து அதை கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா மோர் ஆஃப் அ ஆர்னமெண்ட் ரிலேட்டட். பட் இஃப் இட் இஸ் ஒன்லி ஃபார் அ சேவிங்ஸ் அப்படின்னதாக இருந்ததுன்னா பெட்டர் கோல்டு ETF ஆர் கோல்டு சேவிங்ஸ் ஃபண்ட் அதில் போகிறோம். சாவரின் கோல்ட் பாண்ட் ஃபண்டை வந்து இப்போ ரத்து பண்ணியிருக்காங்கல்ல, அது எதனால சார் ரத்தாச்சு? சாவரின் கோல்ட் பாண்ட் ஃபண்டில் என்னென்னா, நமக்கு வந்து நம்ம பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவங்க வந்து கோல்டுடைய ரேட்டை தவிர 2.5% வந்து எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் வந்து அவங்க கொடுக்கணும். ஓகேயா? ஸோ இது வந்து முன்னாடி எப்படி இருந்ததுன்னா கோல்டு வந்து ஓரளவுக்கு மீடியமான ரிட்டர்ன் இருந்தபோது அது ரொம்ப பாசிபிள். இப்போ லாஸ்ட் இயர் வந்து கோல்டு மட்டுமே 35% ஏறி இருக்குது. பட் வந்து கோல்டு சாவரின் கோல்டு பாண்ட் ஃபண்ட் இஸ் ஃபார் 1 year கிடையாது, அது வந்து 7 வருஷம். புரியுதுங்களா? ஸோ அப்படின்னு இருக்கும்போது இன்றைக்கி ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருந்தாலும் திருப்பி டிக்ரீஸ் ஆகி அந்த 7 வருஷத்தில் மோரர்லெஸ் இதாக இருக்கும். ஸோ கவர்மெண்ட் வந்து அது வையபிளாக இல்லை, 2.5% எக்ஸ்ட்ரா கொடுக்குற அளவுக்கு அது வந்து வையபிளாக இல்லை அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் ஸ்டாப்பிங் த இதில் இன்னொரு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னதுன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு வந்து செப்டம்பர் 2022 மார்க்கெட் கோல்டு வந்து 21% 22% கரெக்ஷன். ஸோ ஒருத்தருக்கு வந்து கரெக்டாக அந்த 7வது வருஷம் அது முடியுதுன்னு வச்சுங்களேன், அப்போ 22% கம்மியான விலையில், அதாவது நாட் ஃப்ரம் த பிகினிங் அவங்க வாங்கினதில் கிடையாது, அதாவது ரீசெண்ட் ஹைலேருந்து 22% கீழே வந்து அந்த சமயத்தில் அதில் தான் அவங்க வந்து வெளியில் போகணும். தே கேனாட் எக்ஸ்டெண்ட் த பீரியட். ஸோ இந்த சேலஞ்சஸ்லாம் வந்து இருக்குது. பட் கவர்மெண்ட் வந்து இது வையபிள் இல்லை அப்படிங்கிறதுனால அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கோல்டை பற்றி நிறைய விஷயம் பேசணும். ஸோ கோல்டை தாண்டி இந்த விஷயத்த நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லது அப்படின்னு சொன்னால் என்ன ஒரு விஷயமா இருக்கும்?
நான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிங்கும்போது ஐ ஆல்வேஸ் டாக் இன் ஃபேவர் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். இது வந்து என்னென்னா இப்போ என்ன சொல்லுவாங்க, அதில் இருக்கிறவங்க அதை பற்றி தான் பேசுவாங்க. ஆனால் இதில் என்ன உண்மைன்னா, எனக்கு வந்து ஒரு சாய்ஸ், எது வேணாலும் நான் வந்து ஒரு ப்ராடக்டை வந்து நான் சஜஸ்ட் பண்ணலாம். when I am suggesting மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா ஐ see அதில் இருக்கக்கூடிய சுப்பீரியாரிட்டி அண்டு வந்து இட்ஸ் அ வெரி வெரி டிரான்ஸ்பரண்ட்டு அண்ட் யூ கேன் இன்வெஸ்ட் as low as 100 rupees கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். அண்ட் இன்டைரக்ட்லி வந்து பார்த்தோன்னா இட் இஸ் இன்வெஸ்டட் இன் த க்ரோத் ஆஃப் இந்தியன் எக்கானமி. ஏன்னா எல்லா கம்பெனியும் ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்டான கம்பெனியில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அந்த கம்பெனிலாம் ஓவர பீரியட் வந்து க்ரோ ஆகிருக்கு. இது வந்து இட்ஸ் நாட் அ ஸ்டாக் டிப்ஸ். இப்போ வந்து ஜொமேட்டோ, இதில் இன்றைக்கி வந்து ஜொமேட்டோ தெரியாத ஆளுங்க யாராவது இருப்பாங்களே? இருக்க மாட்டாங்க. அவ்வளோ பேரும் என்ன பண்ணுறோன்னா அதில் வந்து அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ மந்த்தாவது இன்றைக்கி ஜொமேட்டோவில் எல்லோரும் ஜொமேட்டோ ஆப் வச்சுருப்பாங்க. ஒன்ஸ் இன் அ மந்த்தாவது ஆர்டர் பண்ணுவாங்க. வீக்லியே நிறைய பண்ணுறவங்க இருக்காங்க, பட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ மந்த்தாவது இது பண்ணுவாங்க. இஃப் சம்படி யாராவது உங்கள்கிட்ட வந்து சொன்னாங்கன்னா இது மாதிரி இந்த ஜொமேட்டோ கம்பெனி நிஃப்டி 50 அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுடைய 50 கம்பெனி பேர் நிஃப்டி 50, அதில் வந்து ஜொமேட்டோ வரும் அப்படின்னு சொன்னதுன்னா யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க ஒரு கம்பெனி. ஸோ இங்கே இது மாதிரி ஸ்டார்ட் பண்ண கம்பெனி அந்தளவுக்கு வந்து அங்கே க்ரோ ஆகிருக்கு. ஸோ க்ரோத் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா இதில் தான் வந்து க்ரோத், ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் வந்து அந்த க்ரோத்து. அதனால் அண்ட் மோரோவர் வந்து எப்போ வேணாலும் நீங்கள் பைசாவை எடுத்துக்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த T+1 தான் நீங்கள் கொடுத்தீங்கன்னா 2 நாளில் வந்து உங்களுக்கு பணம் வேறு வந்துடுது. அப்படின்னு இருக்கும்போது பார்த்தோன்னா ரிட்டர்ன் வேறு ஜாஸ்தியாக இருக்குது. அதே சமயத்தில் எப்போ வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் மந்த்லி as low as 100 ரூபாயும் நீங்கள் இது பண்ணலாம். ஸோ டெஃபினட்டாக லாங் டேர்மில், அதாவது ஒரு கண்ட்ரி க்ரோத்தில் வந்து பார்த்தோன்னா டெஃபினட்டாக மியூச்சுவல் ஃபண்ட் வில் பி த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம் தென் எனி அதர் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ கோல்டு பற்றின நிறைய இம்பார்ட்டன்ஸ் சொன்னீங்க, அதோட அவேர்னஸ் பற்றிலாம் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட் விசிட் ஹெலிகாப்டர்லங்க. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ப்ளூ ஸ்பாட் 3.0 கிராண்ட் லான்ச்ல Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone.